சம்பவம் யார் வேணாலும் பண்ணலாங்க. ஆனால் மதுரைக்காரங்க பண்ணுற மாதிரி சம்பவம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் நேற்று மதுரையில் மக்கள் பண்ணியிருக்காங்க. அரிட்டாட்டிப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் அப்படிங்கிற அந்த தகவலில் இருந்து அங்குள்ள கிராம மக்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தகவலே நமக்கு மறைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் நான் நேற்று ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன். 2021 இப்போ வரைக்கும் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் நமக்கு 2024 நவம்பர் மாதம்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறதே தெரியும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அந்த தகவல் தொடர்பு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக மத்தியில் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து அவங்கக்கிட்ட பேசி இந்த நிலைமையை புரிய வச்சு மக்களுடைய குரலை எடுத்து சொல்லி அதற்கு நிறைய கடித போக்குவரத்துகள்லாம் நடத்தி இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம், அந்த ஏலத்தை நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த உத்தரவையும் வாங்கியாச்சு. அந்த உத்தரவு வாங்கினாலுமே இங்கே இந்த போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. எதற்காக இந்த தொடர் போராட்டம்? அதான் டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, எதுக்காக மறுபடியும் போராடுறீங்க? அங்குள்ள 48 கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் எழுந்திருக்கு, அச்சம் எழுந்திருக்கு. இன்றைக்கி வராதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் வேறு விதத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அந்த அச்சம் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த திட்டம் இனிமேல் வரவே கூடாது, அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையோடு அவங்க கிளம்பிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் நேற்று மதுரையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஊர்வலம், கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்கு கிராம மக்கள் சாறை சாறையாக வாகனங்களில் வராங்க, நடந்து வராங்க, டூ வீலரில் வராங்க, ஆட்டோவில் வராங்க. எல்லா விதத்துலேயும் நிறைய விவசாய தலைவர்கள் இதற்கு முன்னின்று நடத்தினாங்க. இதில் முக்கியமாக எந்த ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் இதில் இல்லை. மக்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த 25 கிலோமீட்டரும் அவங்க நடந்து வர பாதையில் இருந்த கிராம மக்கள் இந்த நடந்து வர இந்த போராடக்கூடிய மக்களுக்கு தண்ணீர், குளிர்பானம், உணவு எல்லாத்தையுமே சப்ளை பண்ணது. அதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே ஜனநாயகம் அப்படிங்கிறது பெரும்பான்மை தான், மக்கள் தான் முதலாளிகள். மக்களுடைய குரலை கேட்பது தான் அரசியல் கட்சிகளுக்கு அழகு. கிட்டத்தட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது முன்கூட்டியே கணிச்சு தான் அவர் ஆரம்பத்திலிருந்தே கிராம மக்களுடைய குரலுக்கு நாங்கள் செவி சாய்ப்போம், அவங்களுடைய குரல் தான் கரெக்டு, அங்கே எந்த விதமான திட்டங்களையும் எங்களை மீறி வராது அப்படின்னு உறுதிமொழி கொடுத்து அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்தார். ஆனால் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் ஆனதுக்கு என்ன காரணம்? அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கார். 2023 நாங்கள் ஏலம் விட போகிறோம் அப்படின்னு சொன்ன போதே இதை தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் திமுகவுக்கு இருந்தது. பிப்ரவரி 2024 ஏலம் நடந்த போதும் இதை தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் திமுகட்ட இருந்தது. ஜூன் மாதம் 2024 2ஆம் சுற்று ஏலம் நடைபெறும் போதும் இதை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் திமுகவுக்கு இருந்தது. இது எதையுமே செய்யாமல் நவம்பர் மாதம் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம், நான் உயிரோடு இருக்கும் வரை இங்கே சுரங்கம் ஒருபடி பின் மண்ணை கூட விடமாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் முதல்வருடைய டைலாக். மக்கள் உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த சுரங்கத்துறை இந்த விஷயங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசு எதுவுமே செய்ய முடியாது. அவங்க நினச்சாலும் ஒரு பிடி மண்ணை எடுக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் அந்த உண்மையை மக்கள்கிட்டேருந்து மறைச்சு மத்திய அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே சுரங்கம் அமைக்க போவதாக மக்களை பீதிக்குள்ளாக்கி அதன் மூலமாக பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்கிறது தான் திமுகவுடைய திட்டம். அந்த திட்டத்தினால தான் இவங்க ஆரம்பத்திலிருந்தே இதை தடுக்கவே இல்லை. இவங்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிற போது கூட இந்த ஏலம் விடும் உரிமையை மாநில அரசுக்கு தான் தர வேண்டும், மாநில அரசுக்கு தான் இந்த ஏலம் விடும் உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது தான் இவங்க கடிதம் எழுதினாங்களே தவிர இந்த திட்டம் வேண்டாம், இந்த திட்டம் கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் பாதிக்கப்படும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள், விவசாயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க எந்த இடத்துலையும் சொல்லலை. 2021 2025 வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 4 வருஷமாக இந்த விவகாரம் கடித போக்குவரத்துகள் மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இது தொடர்பாக எத்தனையோ மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் மாநில அரசுடைய பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் அப்போல்லாம் எதுவுமே சொல்லாமல் ஏலம்லாம் முடிஞ்சு அந்த சுரங்கத்தை வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை பூதாகரமாக இருக்குது. அந்த பிரச்சனையை நீங்கள் ஆரம்பத்திலே தீர்க்காமல் விட்டதனுடைய விளைவு இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டாலின் திமுக அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக வந்து நிற்கிது. இது மற்றவங்கெல்லாம் சொல்லலாம், இது வந்து மத்திய அரசுக்கு எதிராக தாங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லி. மத்திய அரசுக்கு இதில் வந்து ரோலே கிடையாது. நான் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வேணுன்னா எங்கே வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க. மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல், திமுக அரசு அனுமதி கொடுக்காமல் இங்கே எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசால் கொண்டு வரவே முடியாது. நீங்கள் உடனே வந்து நீட் தேர்வு கொண்டு வரலையான்னு கேட்கலாம். நீட் தேர்வு சுப்ரீம் கோர்ட் சொன்னது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த திட்டங்களையெல்லாம் கொண்டு வரல அப்படிங்கிறத பாருங்கள். புதிய கல்விக் கொள்கையை வந்து நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லியாச்சு. நவோதயா பள்ளிகள் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம், அதை நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு இத்தனை வருஷமாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கை மத்திய அரசு கொண்டு வந்தது, அப்போ இந்தி கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்த மும்மொழி கொள்கையும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தலை. இங்கே புதிய கல்விக் கொள்கையில் வந்து மும்மொழி கொள்கையில் ஏதாவது ஒரு மூன்றாவது மொழி அப்படின்னு சொன்னதையும் தமிழகம் அமல்படுத்தலை. விஸ்வகர்மா யோஜனா சமீபத்தில் கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தையும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லியாச்சு. PM ஸ்ரீ பள்ளிகள், அந்த பள்ளிகளை வந்து இங்கே திறக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. 8 வழிச்சாலை திட்டம் எப்போ கொண்டு வந்தது? எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சியில் 2019 கொண்டு வந்தது. அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதில் ஒரு செங்கல் கூட நடலை. இவங்க பாஷையிலேயே சொன்னோம்னா அதுதான் உண்மை. பரந்தூர் விமான நிலையம், எல்லாத்துக்கும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை, இங்கே மாநில அரசு அதுதான் முக்கியம். இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அனுமதி இல்லாமல் மத்திய அரசால் எதுவுமே செய்ய முடியாது. கோர்ட்டு சொன்னால் நம்ம கேட்கணும், அது நம்மளுடைய ஜனநாயகம், அது அரசியலமைப்பு சட்டம். அவங்க சொன்னால் கேட்கணும். நாளைக்கே வந்து கோர்ட்டு புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் மத்திய அரசு சொன்னால் இங்கே கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் வந்து மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். இவ்வளவு அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கிறதுன்னு பொய்யா சொல்லி ஏமாற்றி, அப்படி மக்களை ஏமாத்துறதுனால தான் மக்கள் இன்றைக்கி பொங்கி எழுந்து ரோட்டுக்கு வந்திருக்காங்க. மதுரை மக்கள் வந்து பொங்கி எழுந்து ரோட்டுக்கு வர்றது இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. இதற்கு முன்னாடியும் நடந்திருக்கு. 2011 முல்லை பெரியாறு பிரச்சனை வெடிக்குது. அதுவும் எப்படி, ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பக்கம் கூடங்குளம் அணுமின் நிலையம் போராட்டம், இன்னொரு பக்கம் முல்லை பெரியாறு போராட்டம். முல்லை பெரியாறு போராட்டம் பற்றிய செய்திகளை எடுத்து பாருங்கள். தேனி மாவட்டத்திலேருந்து கிளம்பிட்டான் அவன். எங்கே, நான் கேரளாவுக்கு போகிறேன், முல்லை பெரியாருக்கு அங்கேயே போகிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதான் மதுரைக்காரங்க. அதே மாதிரி தான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே வந்து எங்கே இடம் இருக்கோ ஒரு கிரவுண்டில் உட்காந்து இல்லை பார்க்கில் உட்காந்து எல்லாரும் போராடிட்டு இருந்தபோது மதுரைக்காரங்க என்ன பண்ணாங்க, ட்ரெயினை நிறுத்தி அங்கே போய் உட்காந்துட்டாங்க, ட்ராக்கில் போய் உட்காந்துட்டாங்க. அவங்க எப்பவுமே இப்படி தான் போராடுவாங்க. அப்போ இதில் ஒன்று கேட்கலாம், இதில் வந்து மத்திய அரசு மேலே தப்பு இல்லையா, பாஜக மேலே தப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கனிம வளம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு மிக மிக முக்கியமானது. இன்றைக்கி வந்து கனிம வளம் எடுக்கக்கூடாது, மண்ணுக்கடியிலேருந்து நாங்கள் உருப்படி மண்ணை கூட கொடுக்க மாட்டோம் எல்லாமே சொல்லலாம், கரெக்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் எல்லா பொருட்களிலும் ஏதோ ஒரு வகையில் கனிமம் சேர்ந்துருக்கு. அது மண்ணுக்கடியில் தான் இருக்குது. அது இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நகரும். இன்றைக்கி வந்து டங்ஸ்டனு, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நேரடியாக தேவையில்லாத விஷயங்களாக இருக்கலாம். அதுவே இங்கே நம்ம மண்ணுக்கு அடியில் வந்து பெட்ரோல் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், இல்லை நமக்கு மண்ணுக்கு அடியில் தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம விட்டுருவோமா? இன்றைக்கி பெட்ரோல் இல்லாமல் நம்மளால் இயங்க முடியுமா? இல்லை தங்கம் இல்லாமல் இருக்க முடியுமா? யார் தங்கம் வாங்காமல் இருக்காங்க? இன்றைக்கி அங்கே போராடுற மக்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து தங்கம் இருக்குது. அந்த தங்கம் எங்கேருந்து வருது? மண்ணுக்கடியிலேருந்து தான் வருது. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மண்ணுக்கடியில் சுரங்கம் தோண்டி அந்த தங்கத்தை எடுக்கிறாங்க, அதை நம்ம வாங்கி போட்டுக்கிறோம். அப்போ யாரோட இடத்துலையோ சுரங்கம் தோண்டினா தப்பு இல்லை, ஏன் இடத்துல மட்டும் சுரங்கம் தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை கையாண்ட விதத்தில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக தமிழகத்தில் எந்த ஒரு திட்டத்தை முன்னெடுத்தாலும் அதை வந்து ஒரு போராட்டத்துக்கு கொண்டு போய் முடித்து அது ஒரு எதிர்ப்பு மனநிலையை மட்டும்தான் இங்கே வந்து விதைக்கிறாங்க. அதற்கு வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இங்கே இந்த மக்கள் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நேரடியாக மக்களை போய் பார்த்து அவங்களுக்கு வந்து எல்லா கிராமத்துலேயும் போய் இந்த திட்டத்தை பற்றி ஒரு தவறான புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தி
மக்களை வந்து அச்சுறுத்தி வேறு வழியே இல்லாமல் மக்கள் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அரசாங்கம் தானே முதல்ல மக்கள்கிட்ட போகணும். அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி திட்டம் கொண்டு வர போகிறோம், இந்த திட்டம் கொண்டு வந்தால் இது மாதிரி நடக்கும், நீங்களுக்கு இந்த இடம்லாம் தேவைப்படுது, எப்படி கொண்டு வர போகிறோம், நீங்கள் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வீடியோ காட்டுங்க, எந்த மாதிரி சுரங்கம் எப்படி இருக்க போகுது, ஒரு 3D அனிமேஷன் வீடியோ காட்டுங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இது எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட முதல்ல அரசாங்கம் கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே இந்த 2 மாநில அரசாங்கங்களும் கடிதம் எழுதி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அங்கே வந்து இந்த NGO, மக்கள் அதிகாரம், மற்ற இதே மாதிரியான இந்த நாட்டுக்கு எதிரான அமைப்புகள் எல்லாமே இந்த திட்டத்தை வந்து நேராக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அவங்க அதை நெகட்டிவாக தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ இந்த திட்டம் எல்லாம் சரியா அப்படின்னு கேட்டால், முதல்ல ஒரு திட்டம் வருது அப்படின்னா அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நியாயமாக இருக்கும். ஆனால் இங்கே எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் வேண்டான்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? ரோடு போடக்கூடாது, விமான நிலையம் கட்டக்கூடாது, சாலை விரிவாக்கம் செய்யக்கூடாது, சுரங்கங்கள் கூடாது அப்படின்னா வேறு என்ன வேணும்? வேறு எப்படி வளர்ச்சி வரும்? 1999 வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு தான் தங்க நாற்கர சாலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து நாடு முழுவதும் வந்து நெடுஞ்சாலைகளை வந்து இணைப்பது, பைபாஸ் ரோடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மெயின் வந்து அப்போ தான் வந்தது. அந்த தங்க நாற்கர சாலையில் தமிழ்நாட்டிலேயே வந்து ஏகப்பட்ட சாலைகள் இருக்குது. ஆனால் 99 கொண்டு வந்த அந்த தங்க நாற்கர சாலை இன்றைக்கி நம்மளுக்கு பத்தலை. 25 இயர்ஸ், 25 வருஷத்தில் அந்த சாலை இன்றைக்கி வந்து கன்ஜஸ்டடாக மாறிடுச்சு. போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளால் ஃப்ரீயாக போக முடியல. அதற்கு அப்புறம் 6 வழிச்சாலை வந்து அதற்கு அப்புறம் 8 வழிச்சாலை வந்தாச்சு இன்றைக்கி. ஆனால் நம்ம வந்து இந்த சாலை விரிவாக்கத்துக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கும். இது வரைக்கும் போடப்பட்ட எல்லா சாலைகளும் வந்து விவசாய நிலங்களையோ இல்லை தரிசு நிலங்களையோ எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் நிலம் கொடுத்தனால்தான் இன்றைக்கி நம்ம காரில் ஜாலியாக போயிட்டுருக்கோம். யாரோ ஒருத்தர் கொடுத்தா நம்ம அதில் ஜாலியாக போகலாம், ஆனால் ஏன் நிலத்தை மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் இங்கே இந்த மாதிரியான இந்த எதிர்ப்பு மனநிலையை உருவாக்குறதுல திமுகவுக்கும் பங்கு இருக்குது. அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தபோது இந்த எதிர்ப்பு மனநிலையை ஊட்டி வளர்த்தாங்க இல்லை? எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள். அந்த எதிர்ப்பு மனநிலையை விதைக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்களுடைய சுயநல அரசியல். இங்கே பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பு மனநிலை வரணும், அதற்காக அந்த போராட்டங்கள். அப்போ அந்த போராட்டத்துடைய விளைவு இன்றைக்கி திமுகவுக்கு எதிராகவே மாறி இருக்கு. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். நீ செஞ்சது உனக்கே திரும்ப வந்திருக்கு. இன்றைக்கி அந்த போராடும் மக்கள் என்ன கேட்குறாங்க? இந்த அரிட்டாட்டிப்பட்டி சுற்றி இருக்கிற அந்த கிராமத்தை முழுவதையுமே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றுங்கள். நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து அரசிதழில் வெளியிடணும். அப்படி இல்லைன்னா ஜனவரி 26ஆம் தேதி இதை விட மிகப்பெரிய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மத்திய அரசு இந்த கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க இல்லைங்களா, நாங்கள் வந்து இதெல்லாம் இந்த தேதியில் இந்த கம்யூனிகேஷன்ஸ் மாநில அரசுக்கு கொடுத்துருக்கோன்னு, அதை பற்றி திமுக எப்போவாது எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இது எல்லாத்தையும் விடுங்க. மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் இங்கே கொண்டு வர போகிறோன்னு சொன்னதுக்கப்புறமா இது வேண்டாம் அப்படின்னு திமுக சொன்னதா ஒரு ஆதாரம் எடுத்து வைக்கிட்டோம். இப்போ வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் கடந்து போகிறாங்க இல்லைங்களா? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? இவங்களுடைய நோக்கத்தில் சந்தேகம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த போராட்டம் நடக்குது. ஏன்னா மத்திய அரசு தெளிவாக சொல்லிடுச்சு. இங்கே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நேற்று தான் சொன்னார், சுரங்கம் வராதுன்னு நாங்கள் சொல்லியாச்சுங்க, இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும், வேணா சொல்லுங்கள், நானும் வந்து போராட்டத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ இங்கே மாநில அரசு தான் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து முக்கியமான காரணம், முழுமுதற் காரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இதுக்கு மேலேயாவது திமுக என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் வந்து இவங்க இந்த டயலாக் அரசியல் தான் பேசுவாங்க. என் உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த மண்ணிலிருந்து ஒருபடி மண்ணை கூட எடுக்க விடமாட்டேன். யார் எடுக்க வராங்க? யாரும் எடுக்க வரல. நீ அனுமதி கொடுக்காம யாருமே எடுக்க முடியாதுன்னு தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க இந்த மாதிரி டயலாக் பேசியே மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது புரிஞ்சதுனால தான் இன்றைக்கி மக்கள் போராட வராங்க. நான் வேணால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து மறுபடியும் இதே மாதிரி முதல்வர் டயலாக் தான் பேசுவாரே தவிர உருப்படியாக ஒரு தீர்வு கூட கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நடக்க போகுது. ஆனால் இவங்களுக்கு வேறு வழி இல்லை. இங்கே மக்கள் கேட்ட அந்த கோரிக்கையை இவங்க நிறைவேற்றியே ஆகணும். அப்படி நிறைவேற்றலை அப்படின்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும் சூழல் ஏற்படும்.
அதுதான் உண்மை. நன்றி.